அரசு லேப்டாப்பில் இதை செய்யவே செய்யாதீங்க, வாரண்டியில் சிக்கல் வரும் பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற தகவல்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலமைச்சர் தலைமையிலான தமிழ்நாடு அரசு உலகம் உங்கள் கையில் என்ற பெயரில் 20 லட்சம் மாணவர்களுக்கு கட்டணமில்லா லேப்டாப்பை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது. முதற்கட்டமாக 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டத்தை கடந்த ஜனவரி 5ஆம் தேதி தொடங்கப்பட்டது. டிஎன் ஃப்ரீ லேப்டாப் ரூபாய் 2000 கோடி ஒதுக்கீடு. கலை, அறிவியல், பொறியியல், வேளாண்மை உள்ளிட்ட பாடத்திட்டங்களை பயிலும் உயர்கல்வி மாணவர்களுக்கும் ஐடிஐ மற்றும் பாலிடெக்னிக் மாணவர்களுக்கும் கட்டணமில்லா லேப்டாப் வழங்கப்படுகிறது. இதற்காக 2025-26 நிதியாண்டின் பட்ஜெட்டிலேயே தமிழ்நாடு அரசு ரூபாய் 2000 கோடி நிதி ஒதுக்கியது குறிப்பிடத்தக்கது. டிஎன் ஃப்ரீ லேப்டாப்பில் உள்ள சிறப்பம்சங்கள். தமிழ்நாடு அரசு வழங்கிய கட்டணமில்லா லேப்டாப்பில் இன்டெல் i3 அல்லது AMD Ryzen 3 ப்ராசஸர், 8 ஜிபி RAM, 256 ஜிபி SSD நினைவகம், 128 MB VRAM வழங்கப்பட்டுள்ளது. MS Office 365 மென்பொருளும் வழங்கப்பட்டது. பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ செயற்கை நுண்ணறிவு மென்பொருளின் 6 மாத சந்தாவும் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது. இதில் 720p HD கேமரா திரையின் மேற்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ளது. 5.0 ப்ளூடூத், 2.5 GHz வைஃபை இணைப்பு உள்ளது. மாணவர்களுக்கு வழங்கப்படும் லேப்டாப் திரையின் அளவு 14 இன்ச் அல்லது 15.6 இன்ச் ஆகும். 40 வாட்ஸ் பேட்டரியுடன் லேப்டாப் வழங்கப்படுகிறது. விண்டோஸ் டிஃபெண்டர் புரொடெக்ஷன் 1 வருடத்திற்கு இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது. டெல், ஏசர், HP உள்ளிட்ட நிறுவனங்களின் லேப்டாப் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதோடு லேப்டாப்பை மாணவர்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கும் லேப்டாப் பேக் ஒன்றும் வழங்கப்பட்டுள்ளது. டிஎன் ஃப்ரீ லேப்டாப் புகைப்படங்களை சேதப்படுத்தினால் சிக்கல். தயாரிப்பு நிறுவனங்கள் லேப்டாப்பிற்கு 1 வருட உத்தரவாதத்தையும் 3 வருடம் சர்வீஸும் செய்து தரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. லேப்டாப் சார்ந்து ஏதும் மாணவர்களுக்கு உதவி தேவைப்பட்டால் 1800-5999-000 என்ற இலவச எண்ணை தொடர்பு கொண்டு சந்தேகத்தை தீர்த்துக் கொள்ளலாம். அதே நேரத்தில் மாணவர்கள் தற்போது லேப்டாப்பில் இயல்பாக போடப்பட்டுள்ள OS அமைப்பை மாற்றினால் வாரண்டி கேட்பதில் சிக்கல் ஏற்படும். மேலும் லேப்டாப்பிற்கு மேற்புறத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் ஆகியோரின் புகைப்படங்களில் ஏதும் சேதப்படுத்தினால் வாரண்டி கோரப்படும் போது சிக்கல் எழலாம் என எல்கார்ட் அதிகாரிகள் தரப்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. லேப்டாப் வழங்கப்பட்ட பின்னர் பலரும் லேப்டாப்பில் உள்ள புகைப்படங்களை சேதப்படுத்தும் புகைப்படங்களையும் வீடியோக்களையும் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து வெளியிட்ட நிலையில் மாணவர்களுக்கு இத்தகைய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.